உடல்நலக் குறைவால் நேற்று காலை மறைந்த கேப்டனின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்போது அவருடைய கட்சி அலுவலகத்தில் கோயம்பேடில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து தீவுத்திடலுக்கு அவர் எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் செய்யப்பட்டு வரக்கூடிய சூழல்ல மகேஷ், தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 80,000 பேர் 80,000 1 லட்சம் பேர் அஞ்சலி செலுத்தியதாக நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ தீவுத்திடல் கொண்டு செல்லப்பட்ட பிறகு அங்கு அவருக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? நிச்சயமாக ஷாம், இது பெரிய ஒரு இழப்பாக விஜயகாந்தோடைய மறைவு தமிழக அரசியலையும் திரை உலகத்திலையும் பார்க்க முடியுது. அவருடைய பிறந்த நாளை பொறுத்தவரையும் வறுமை ஒழிப்பு நாளாக தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருவதுதான் அவருடைய வழக்கமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி கிராமங்கள் வரை விஜயகாந்தினுடைய அன்பு என்பது மக்களுக்கு பிடித்ததாக ஒன்று மாறிவிட்டது. ஏனென்று கேட்கும்போது அவருடைய படங்கள் பல்வேறு கதை வசனங்களை கொண்டு தேசப்பற்றையும் காவல்துறையினுடைய கம்பீரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில அவருடைய படங்களுடைய காட்சிகள் தத்ரூபமாகவும் மக்களை ஒரு தேச பக்தி போல கொண்டு வரக்கூடிய பல்வேறு முயற்சிகளும் பல்வேறு நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்தியதுதான் விஜயகாந்தனுடைய தனி சிறப்பு. திரையில் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலில் அவருடைய முத்திரை என்பதும் வருகை என்பதும் பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு உச்சபட்ச ஒரு பிரமுகருக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு என்பது தமிழக மக்கள் மத்தியில பெரிய ஒரு வடுவாகவும் தங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு துயர சம்பவம் போலதான் பார்த்து வருவதாக பார்க்க முடிகிறது. தன்னுடைய 2 மகன்களும் அதே போல மனைவியும் அவருடைய உடல் அருகே நின்று கொண்டு வரக்கூடிய தொண்டர்களையும் ரசிகர்களையும் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய வகையில அவர்களுக்கு இவர்கள் ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில தான் இந்த ஒரு நிகழ்வானது அமைத்திருப்பதான் பார்க்க முடியுது. என்னதான் தன்னுடைய அப்பா மக்களுக்கு தலைவராகவும் திரை நட்சத்திரமாக இருந்தாலும் தன்னுடைய அப்பா என்பதுதான் முதலில் தன்னுடைய மகன்களுக்கு கண் முன்னே வருவதுதான் ஒரு இயற்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட தந்தையை இழந்த மகன்கள் கண்ணீர் விடக்கூடிய காட்சிகளை காலையிலிருந்து தொலைக்காட்சி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இருந்த பொழுதும் அவருடைய உடல் இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் பொழுது ஏராளமான தொண்டர்கள் அவரை பின்தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதுதான் பார்க்க முடிகிறது. அவருடைய கட்சி அலுவலகம் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் உள்ளேயே அவரை இறுதி நல்லடக்கம் செய்யக்கூடிய ஏற்பாடுகளும் தொடங்க இருப்பதுதான் யதார்த்தமாக பார்க்க முடியுது. ஜேசிபி இயந்திரங்கள் தடுப்பு கொண்டு வரப்பட்டும் தடுப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக பொறியாளர்களையும் வரவழைக்கப்பட்டு அதுவும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதுதான் பார்க்க முடிகிறது. தீவுத்திடலில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்களும் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக குறிப்பாக மதுரை அவர் பிறந்தது விருதுநகர் மாவட்டமாக இருந்தாலும் மதுரையில் தான் அவர் அதிக நாட்கள் வாழ்ந்து சென்னையை நோக்கி திரையுலகத்தில் கால் பதித்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் மதுரையில் பிறந்திருப்பதற்காக ஏராளமான மக்கள் தென் மாவட்டங்களில் இருந்தும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இருந்தும் கார்கள் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் தொடர்ந்து வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியும். சென்னை கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகள் மூலமாக பல்வேறு மக்களும் இங்கே இறங்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. அருகேயே பேருந்து நிலையம் இருப்பதன் காரணமாகவும் இந்த இடம் இறுதி நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் அமைந்திருப்பதன் காரணமும் அவர்கள் வந்து செல்வதற்கு ஒரு ஈஸியாக இருப்பதுதான் பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் அவருடைய முகம் கம்பீர முகத்தை பார்க்க முடியாத என ஏக்கத்தோடு தான் தொண்டர்கள் ரசிகர்கள் இருப்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு ஆழ்ந்த துக்கமாகவும் இந்த நேரத்துல நம்ம பார்க்க முடிகிறது.